நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். ஒரு பிரம்மாண்டமான திமுக மாநில மாநாடு 9ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்றது. ஒட்டுமொத்த இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்த மாநாடு திருச்சியில் நடைபெற்ற மாநில திமுக மாநாடு. கிரேட் சக்சஸ். மாண்புமிகு தமிழக முதல்வர் மீண்டும் 2026 நடைபெற இருக்கிற இந்த பொதுத் தேர்தலில் 2வது முறை தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், தேச தலைவர், திராவிடத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அற்புதமான வரலாற்று சிறப்புமிக உரையாற்றினார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு சாட்டை அடி சவுக்கடி அவ்வளோ அற்புதமாக பேசினார். இந்த மாநாடு கிரேட் சக்சஸ். இதை இந்த மாநாடு சக்ஸஸ் ஆகலை, மாநாடு கூட்டம் வரலன்னு ஒரு சில தற்குறிங்க, ஒரு சில புறம்போக்கவங்க பேசுது. இந்த பதிவு யாருக்காகன்னு கேட்டால், இந்த அரசியல் விபச்சாரிக்கிறான் இல்லை, வாடகை விபச்சாரி, இந்த கண்டனுக்கு வந்தவன் நாஜில் சம்பத்துன்னு ஒரு புறம்போக்கு பையன் ஒத்துக்கிறான் இல்லை, அவனை ஏதோடு ஒப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. அவன் போகாத கட்சி இல்லை, என்ன சொல்கிறது, அவன் போகாத கட்சி இல்லை. திமுக, மதிமுக, அப்புறமா அதிமுக, அப்புறம் அங்கங்கே பொறிக்கணும்னு வந்தான். அப்புறம் தெரியும் திமுக திராவிட இயக்க பேச்சாளர்னு வந்தான். இங்கே இவங்களும் பேச வச்சாங்க, கோடி கோடியாக அங்கே சம்பாதிச்சான். அப்புறமா இப்போது விஜய்கிட்ட போயிட்டு அங்கே போய் என்ன பேசுகிறான்னா, இது ஒரு மாநாடான்னு எங்கள் மாநாடை இவன் கிண்டல் பண்ணுறான், திருச்சி மாநாடை இவன் கிண்டல் பண்ணுறான். 7 மணிக்கு தொடங்க வேண்டிய மாநாடு 7 மணிக்கே முடிச்சுட்டாங்க. அதோட திமுக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி திமுக சவால் யாருன்னு கேட்டால் விஜய் என்றான். யார்? அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன், கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ள பெத்த பொண்ணுக்கு சோறு போடாமல் வெளியே துரத்திட்டான். அப்பா அம்மா மதிக்காத அந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் அந்த நடிகர் தற்குறி விஜய் திமுகவுக்கு சவாலாக அவன் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கானா, அதில் 6 சிலிண்டர் கொடுக்க போகிறானா. நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவுக்கே சிலிண்டர் இல்லை, மோடி எல்லாரையுமே சிலிண்டரே இல்லாமல் அந்த அலைய வச்சிட்டான். நான் என்ன சொல்கிறேன், அவன் நாஜி சம்பத்துறான்ல கண்டனம் வந்தவன் அந்த அரசியல் விபச்சாரி, டேய் அவன் அந்த தற்கூரி புறம்போக்கு பையன், அந்த நாதாரி விஜய்க்கு நல்ல நடிகர் கூத்தாடி பொம்பளை பொறுக்கி அவன் 6 சிலிண்டர் கொடுக்குறது இருக்கட்டும். முதல்ல அவன் பொண்டாட்டி சங்கீதாவுக்கு 1 சிலிண்டர் கொடுக்க சொல்லு. ஏன்னா வீட்டில் சோறாக்கலையாம், காசு இல்லை, பாவம், சொத்துக்குது, லண்டனில் இருக்குது, அதுக்கு நான் சொத்து விற்றா சாப்பிட முடியும். டே நாஜில் சம்பத்தை, டே புறம்போக்க, அவன் தான் 6 சிலிண்டர் கொடுக்க போகிறான், 2500 மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறான், ஏதோ மானியம்லாம் தள்ளுபடி பண்ணுறான், பெண்களுக்கு அத்தை பண்ணுறான் இத்தை பண்ணுறான்னு அவன் சொல்லிக்கிறான். இல்லை திமுக அதை காப்பி வச்சிட்டான். அவன் எதை பண்ணுறானோ இல்லைடா நாஜில் சம்பத்து. இப்போ அந்த பொண்ணு இதில் சங்கீதா உன்னை கட்டியில் 2 புள்ளையை குத்துட்டு இப்போ அத்தை பாவம் நடுரோட்டு அனாதையாக விட்டுட்டு அந்த திரிஷான்னு ஒரு நாதாயை கூட சுற்றி நிற்கிறான். இல்லை 6 சிலிண்டர் இருக்குண்டா, ஒரே ஒரு சிலிண்டரா, ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் சங்கீதா கொடுக்க சொல்லு. விஜய் பொண்டாட்டிக்கு விஜய் ஒரே ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்லு. எதனா இப்போ உப்புமாவோ இல்லை எதனா ஒரு களி செஞ்சு சாப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு கூழு வச்சுக்குவாங்க, தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு சிலிண்டர் வேணும், சோறாக்கி சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு சிலிண்டர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒருத்தான் 6 சிலிண்டர் கொடுத்து அப்புறமா இருக்கட்டும், முதல்ல விஜய் ஒரு சிலிண்டர் சங்கீதா கொடுக்க சொல்லு. யார் மாநாடு பற்றி யாரடா பேசுகிறாங்க, யாரடா பேசுகிறான்? நாஜில் சம்பத் சொல்கிறான் 10,000 பேர் கூட இல்லையா. அது சரி, நீ ஒருத்தனுக்கு பிறந்தா பரவாயில்லை, பலருக்கு பிறந்தவன் உன்னை அடிக்கணும். எங்கள் ஆளுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ திரிய வந்தால் உன்னை மேடையை கூட ஏற்றனாலும் ஏற்றுவாங்க. என்ன அடிக்கணும் உன்னை. அவன் சொல்கிறாங்க 10,000 பேர் இல்லையா. டேய் 10 லட்சம் பேர் திருச்சி மாநாடு, 10 லட்சம் பேர். மாநாட்டு திடல் அப்படியே ரொம்ப வலியுது. மாநாட்டு திடலில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி கூட்டம் வெளியோ 50-60 கிலோமீட்டர் பஸ்ஸுனால உள்ளே வர முடியல. இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி 4 திசையிலும் கூட்டம் திருச்சி திணறி போச்சு. இவன் சொல்கிறான் 10,000 போர்டுங்களேன் எங்கள் மாநாடு. இவன் கிண்டல் பண்ணுறான், பரதேசி பையன், இவன் கிண்டல் பண்ணுறான். உனக்கு அங்கே சிபிஐ ஆப் வைக்கிறான். என்ன சொல்கிறது, நான் ஒன்று சொல்கிறேன் அந்த தற்கொலைகளுக்கு, நீ அவனுக்கு பயந்துக்குன்னு நீ பிஜேபி கூட்டணிக்கு போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, திமுக 200 தொகுதி ஜெயிக்குதுடா. திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதி ஜெயிக்குது. தமிழினத்தின் தலைவன், தன்மான தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், எங்களுடைய வாழும் கலைஞர், எங்களின் 2ஆம் கலைஞர், எங்கள் வாழும் பெரியார், எங்கள் வாழும் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற கலைஞராகவே இன்றைக்கு இந்த மண்ணில் அரசு செய்து கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், டே விஜய், நீ பிஜேபி கூட அதிமுக கூட கூட்டணி போய்கிடா. ஏன்னா எல்லாரையும் மிரட்டி தானே பிஜேபி கூப்பிட்றான். இப்போது எடப்பாடி போலையா எங்கத்துக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அவர் கொலை பண்ணிக்கிறார், 3 கொலை பண்ணிக்கிறார். அந்த கொடநாடு விஷயத்தில் கொள்ளையடிச்சிக்கிறார். 9 முன்னாள் மந்திரிங்க. அதிமுக க்ளோஸ், அதனால் அங்கே போய் அடிமையாக விழுந்துக்கிடுறாங்களே. நீ கூட போடா பிஜேபி, நீ பிஜேபி அதிமுக என்ன
அவன் ஒரு புறம்போக்கு பையன் தக்கிறான் அன்புமணின்னு சொல்லி. அவன் இன்னும் எவன் வாங்குறீங்க எல்லாம் ஒரு 29 லெட்டர் பேட் கட்சிக்குது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்கடா. என் தலைவர் தளபதி திமுக கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி திமுக தலைமையில் கூட்டணி உங்களை வெட்டி சாய்ப்போம். என்னது? உங்களை வெட்டி சாய்ப்போம். அதனால் நாஞ்சில் சம்பத்தை சொல்கிறேன், பெட்டா உன்னை மட்டும் எங்கேயாவது நான் நேராக பார்த்துட்டேன்னு வச்சுக்கடா. நாஞ்சில் சம்பத்தை கண்டவனுக்கு போந்தவனே காலில் இருக்கிற செருப்பை கட்டு நடிப்பேன். திருச்சி மாநாடு பற்றி இவன் பேசுகிறான், இவனை கூப்பிட்டு மேடை போடுறானுங்க பாரு, அவனுங்களை செருப்பை கட்டு நடிக்கணும். தேர்தலை சந்திப்போம். வணக்கம். குடியாத்தம் குமரன்.